எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ எதை பத்தி நம்ம பேச போறோம்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணுமா ஒரு சூப்பர் ஐடியா பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லைங்க, பிசினஸ்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல ஜெயிக்கணும், நான் வேற லெவலில் போகணும் அப்படின்றது தான் எண்ணமா இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாமே பேஸாக என்னன்னா ஒரு ஐடியா இருக்கணும். அந்த மாதிரி ஐடியா இருக்கிற பர்சன் தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவாங்க. நீங்க ரியல் எஸ்டேட்ல சாதிக்கணுமா, நீங்க ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்கணுமா, உங்களோட ஐடியா என்ன, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா இப்போ சொல்ல போறேன். அந்த ஐடியாவும் பயன்படுத்தி நீங்க இந்த பிசினஸ்ல ஒரு சூப்பர் டூப்பர் சக்சஸ் வந்து நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். நீங்க இப்பதான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, இது நான் 2-3 இயர்ஸ் தான் இந்த பிசினஸ்ல இருக்கேன், ஆனா ரொம்ப பெரிய லெவலுக்கு நான் பண்ணல, நான் 15-20 இயர்ஸா இருக்கேன், ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த 3 பேருக்குமே இந்த ஐடியா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஐடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம நிறைய அப்ரிவேஷன் நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஐடியாவும் ஒரு அப்ரிவேஷன் தான், IDEA. இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஆகலாம். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் I stands for ஐடென்டிஃபை. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா நீங்க எங்கென்னலாம் லேக் ஆகுறீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வரல அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை ஓவர் கம் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஐடென்டிஃபையே நம்ம பண்ணல, நமக்கு எது வராதுன்னே நமக்கு தெரியலன்னா நாம எப்படி சக்சஸ் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ நம்ம என்ன வரல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியல, எனக்கு என்ன வரலன்னு எனக்கு தெரியலனாலும் உங்களோட டீம் கிட்ட போய் கேளுங்க, உங்களோட பாஸ் கிட்ட போய் கேளுங்க, இதுல உங்களோட அப்பன் கிட்ட போய் கேளுங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நீ இங்கெங்கெல்லாம் நான் நீ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அதிகப்படுத்திக்கிறேன்னா கண்டிப்பா நீ நினைக்கிற ரிசல்ட் வந்து இந்த பிசினஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐடியால இருக்கிற ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ என்ன இடத்துல நம்ம அந்த ஆர்வமோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். செகண்ட் என்னன்னா D stands for டாக்குமெண்ட். இப்போ தெரிஞ்சிச்சு நமக்கு என்னென்ன நமக்கு வந்து நமக்கு சரியா வரல, இதை நம்ம எங்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணணும்னா ரைட் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணாதான் நம்ம மைண்டுக்கு அது ஏறும். நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவீங்க, அப்பதான் அது மறக்காது. அப்பதான் நீங்க அதை ரீகால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். எழுதி வைக்காத அத்தனை விஷயமே மைண்ட்ல வச்சிருந்தோம்னா மறந்துடுவோம். மைண்ட்ல வச்ச விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு கூட ஒரு சீக்கிரம் வராது. ஸோ நம்ம டைரியிலையோ இல்லை நோட்லையோ நம்ம எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி நோட் பேட்லையோ ஃபோன்லேயே நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கையால் எழுதும் போது டெஃபினட்டாக அது மைண்டுக்கு நிறைய சிக்னல்ஸ் வந்து அனுப்பும். அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான திருப்பி ரிமைண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதை டாக்குமெண்ட் பண்ணி எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதுவாக இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், இந்தந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், இந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணணும்னா எழுதி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஐடியால E stands for எக்ஸிக்யூட். ஸோ இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்டு வச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிருச்சுங்க. எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கிறோமா, படிச்சிடணும். ட்ரைனிங் போகணும்னு நினைக்கிறோமா, ட்ரைனிங் போகணும். சேல்ஸ் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சு நினைக்கிறோமா, சேல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். டீம் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு வரலையா, அதை பத்தி தெரிஞ்சு நினைக்கிறோமா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். இல்ல இன்னும் ரெக்ரூட்மெண்ட்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களா, அதை நீங்க பண்ணுங்க. என்ன நீங்க எழுதி வைக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா செயல் வடிவம் வராத எதுவுமே சக்சஸ் ஆகாது. செயல்ல ஒரு விஷயம் இல்லைன்னா ரிசல்ட் வராது. ஸோ நீங்க செயல்பட்டே ஆகணும், எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். ஸோ ஐடியால I stands for ஐடென்டிஃபிகேஷன், D stands for documentation and E stands for execution. நாலாவது A stands for ஆட்டோமேஷன். இந்த 3 விஷயத்தை நீங்க பண்ணிட்ட பிறகு அதை திரும்ப 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 அதை பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேஷன் அப்படின்ற விஷயம் என்னன்னா டெலிகேஷன் தான். என்ன நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை ரெகுலர் பண்ணிட்டோம்னா அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்களையும் அதை தொடர்ந்து பண்ண வைக்கிறது. இன்னொரு டீம் மெம்பர் நம்ம ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து தொடர்ந்து செய்ய வைக்கிறது, ஆட்டோமேட் பண்ண வேண்டியது. ஏன்னா பிசினஸ் அப்படின்றது நாம இருந்தாலும் இல்லைனாலுமே ரன் ஆகணும். அப்படி ரன் ஆகணும்னா அது ஆட்டோமேஷன் ஆனாதான் ரன் ஆகும். இல்லைன்னா நாம என்னன்னா வேலைதான் செஞ்சு
செஞ்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன் வாட்ஸ் BMW அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அதையும் நீங்க போய் பாருங்க. BMW நீங்க யாரு அப்படின்றது. ஸோ உங்களோட பிசினஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நீங்க இல்லைன்னா கூட என்ன ஆகும்னா அது ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் பண்ணி தான் ஆகும். ஸோ டெஃபினட்டா இந்த ஐடியா உங்களுக்கு ஏதோ ஒரு ஐ ஓப்பனிங் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாக்குமெண்டேஷன் அண்ட் யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸிகியூஷன் அண்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன். இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட பிசினஸ் வந்து அடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா சக்சஸ் ஆன நிறைய பேர் இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப வந்துட்டு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நீங்களும் பண்ணுங்க, சூப்பர் டூப்பர் சக்சஸ்ஃபுல். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது ரியல் எஸ்டேட்ல இதை பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.